உலகத்தில் இயற்கையின் அழகு எவ்வளவு அதிசயங்கள் நிறைந்து உள்ளன. அதில் ஒன்றான கடலின் இயற்கை எவ்வளவு அழகானது. பூங்காற்று வாசனை ஓய்ந்து விடாம், கடலின் அலைகள் ஓயாது என்பதற்கேற்ப இந்த கடலின் ஆர்ப்பரிப்புகளை பார்த்து கொண்டே பூம்புகார் வரலாறை கேட்டுக்கொள்ளவும். பூம்புகார் என்ற பெயர் காரணமாக உள்ளது. ஆதிகாலத்தில் காவேரி பூம்பட்டினம் என்று அழைக்கப்பட்டது. இது தென்னிந்தியாவில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஆரம்பகால சோழ மன்னர்கள் தலைநகரம். இதில் சோழர்கள் துறைமுகம் கட்டி வாழ்ந்தார்கள். 1000 கப்பல்களை நிறுத்தக்கூடிய கொள்ளளவு கொண்ட துறைமுகமாக விளங்கியது. கப்பல் திரும்புவதற்கு கால்வாய்களும் பல வித கட்டிடம், குடியிருப்பு, கடற்கரை விளக்கங்கள் இருந்ததற்கான சான்றுகள் உள்ளதாக பேரரசர் எம் ராமசாமி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சோழர்கள் 5000 to 15000 பழமையான வயதுடைய கப்பல்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. கிமு 300 அதன் பிறகு கப்பல் கிடைத்த தடயங்கள் கிடைத்துள்ள சான்றுகள் உள்ளதாக கூறுகிறார்கள் ஆய்வாளர்கள். இந்த துறைமுகமானது 30 to 40 கிலோமீட்டர் கடலுக்கு கீழே அமைந்துள்ளதாக தற்போதைய கண்டுபிடிப்பு நிகழ்ந்துள்ளது. இது ஒரு தொழில் முனை நகரமாக விளங்கி இருக்கிறது. இதன் படிப்படியான சான்றுகள் கிடைக்கப்பட்டு வருகிறது. இந்த நகரத்தில் இருந்து நமக்கு 2 காப்பியங்கள் கிடைத்துள்ளது. ஒன்று மணிமேகலை, இன்னொன்று சிலப்பதிகாரம், கண்ணகியின் வரலாறு. அது இங்கே தான் நடைபெற்றதாக நமக்கு அந்த புத்தகங்கள் சான்றாக உள்ளது. கண்ணகி கோவலன் வரலாறை கொண்ட வாழ்ந்ததற்கான நகரமாக இது விளங்குகிறது.